ஹலோ ஆல், ஹோப் ஆல் ஆர் ஃபைன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த vlogல என்னோட சின்ன ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம 3000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இன்னும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதனால் வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சிது இன்றைக்கி. ஆல்ரெடி நான் மினி விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ட்ராலி பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஒர்த் ஃபார் மணி தான். எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த பொருள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. நாங்கள் மாடியில் இருக்கிறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி நிறைய இடம் இருக்கும். அதெல்லாமே வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளியே வச்சு க்ளீன் பண்ணிட்டோன்னா மொத்தமாக எல்லா இடத்தையுமே பெருக்கி கூட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடியில் எல்லா இடமுமே நல்லா கூட்டி விட்டுருவேன். ஏன்னா காற்றடிக்கும் போது குப்பை எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடும். அதனால வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த வேலையை மட்டும் தவறாமல் நான் பண்ணிவிடுவேன். எல்லாராலையும் எப்போவுமே வீடை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியாது. நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து அந்த மாதிரி வச்சுக்கிறதுல தவறு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுலேயுமே குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்கலாம் ரொம்பவே பாவம். அதனால் வந்து அவங்க வந்து இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள கொஸ்டின் பண்ணாமல் அவங்களால எப்போ முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக விட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அவங்களே அவங்களோட ஒர்க் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வெசல்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் உள்ளே வந்தவுடனே கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்தந்த வெசலை வந்து அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இன்றைக்கி ராகி அடை தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குறது இந்த முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையை நல்லா இந்த மாதிரி இலையெல்லாமே உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிஃபோர் டெலிவரி எப்படி பார்த்து பார்த்து சாப்பிட்டோமோ ஆஃப்டர் டெலிவரி நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றதே கிடையாது. நானும் அந்த மாதிரி பர்சனில் ஒரு ஆள் தான். அதனால் எப்பப்போ கேப் கிடைக்குதோ அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக பச்சை மிளகா, நிறைய உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளால் கையில் தட்டுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அடை ஈஸியாக தட்டுறதுக்கு ஒரு சிலர் வந்து நார்மலாக கையிலே தட்டிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாழை இலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈர துணியில் வந்து தட்டி போடுவாங்க. என்கிட்ட இலை இல்லாதனால நான் வந்து துணியை வந்து நல்லா நனைச்சிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ராகி அடை வந்து தட்டிக்கிட்டேன். தோசைக்கல்லை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அடையை நல்லா தட்டி தோசைக்கல் மேலே போட்டு இந்த கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பக்கமே ரொம்பவே லோ ஃப்ளேமில் வேக விடணும். இதில் முக்கியமான பாயிண்ட்டே இது தான். இல்லாட்டி மாவு பார்த்திங்கன்னா சரியாக வேகாது, பச்சையாக இருக்கும். இப்போ 2 பக்கமே நல்லா வேக விட்டு நீங்கள் அது கூட தேங்காய் சட்னியோ இல்லாட்டி எந்த குழம்புமே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி சண்டேன்றதுனால எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம். அதனால் நான் இன்றைக்கி சிக்கன் குழம்போட அடை வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தான். இனிமேல் நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு விலாகில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.